சொல்லி வீடியோ பார்த்து சொல்லுங்க. சிஎம் சார் சொல்லி தான் நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து அதனால் அவருக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நன்றி சொல்லிடுறேன். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிடுறேன். சரிங்களா? என் பேர் பிரியா, கடப்பாக்குளம் இந்திரா காலனிலேருந்து பேசுகிறேன். இவனுக்கு இப்படி இருக்கிற பாலிமர் நியூஸ்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது தமிழக வெற்றி கழக அமைச்சர் வந்து இப்போது நிதியுதவி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவனுக்கான மருத்துவ பொறுப்பு அனைத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் எனக்கு ரொம்ப நன்றி, அமைச்சருக்கு ரொம்ப நன்றி. 50,000 கொடுத்துருக்காங்க. இது எல்லா செலவு மருத்துவ செலவு பொறுப்பை அடுத்து அவங்களே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஊடகத்துறை மூலமாக வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் உணவு குழாய் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சது மூலமாக தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பாக தகவல் அறிஞ்சு நேரடியாக வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கு வந்து அதிகமாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நம்ம மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக இன்றைக்கி வந்து முதல் கட்டமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். மீதி இருக்கிற அனைத்து தொகையும் அவங்க மருத்துவ செலவுக்கான எல்லா நிதி உதவியும் கூட இருந்து நாங்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன செலவோ அதுக்கான பணத்தை நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இதுக்கு நம்ம தகவல் தெரிஞ்சு ஊடகத்துறை மூலமாக நம்ம தகவல் தெரிஞ்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். இந்த நிதி வந்து இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுத்துருக்கீங்களா இல்லை தமிழக அரசு சார்பில் கொடுத்துருக்கீங்களா? தமிழக வெற்றி கழக சார்பில் தான் நம்ம நிர்வாகிகள் மூலமாக நாங்கள் இதை முன்னெடுத்து எங்களோட தலைவர் சொன்னது தான். எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம 2026 ஆட்சி வந்து மக்கள் ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ அது எங்கே இருந்தாலும் நாங்கள் போய் அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுதான் எங்களுக்கு தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதன் வழியை நாங்களும் நடப்போம்.